மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நான் உங்கள் எமிமா ஜோசப். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வண்டலூர் ஜூல இருக்கிற தமிழ்நாடு ஹோட்டல் அமுதகமுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜில் என்னென்ன மாதிரியான ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இங்கே விற்கப்படுது, இது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஐஸ்கிரீம்ஸ் என்னென்ன ஃப்ளேவரில் இருக்குது, என்ன மாதிரியான ஃபுட்ஸில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஜூன் 5லேருந்து இங்கே பிரியாணிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலலாம் ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இப்போ 99க்கு பிரியாணிலாம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப டிமாண்ட்னே சொல்லலாம். வணக்கம் சார். இந்த ஃபுட்டோடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க அப்படின்றத மட்டும் சொல்லிவிடுங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் சமைக்கிறீங்க? மேடம் வணக்கம் மேடம். என்னுடைய பேர் வந்து குமரவேல். நான் வந்து இங்கே 22 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துருக்கேன் மேடம். கிச்சனில் வந்து நான் 22 வருஷம் வேலை செய்கிறேன். மாஸ்டர் குமரவேல். நான் பிரியாணியோடைய அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப 22 வருஷம் நல்லா தெரியும். எனக்கு முன்னாடி சீனியர் இருந்தவங்க எல்லாமே நல்லா அனுபவம் நல்லா சொல்லிக் கொடுத்துறாங்க. தமிழ்நாடு டூரிசம் சார்பாக போன மாதம் 5ஆம் தேதியிலேருந்து நாங்கள் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிரியாணி செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட டாப்புன்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் பிரியாணி வரவங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே பிரியாணி கேட்பாங்க. நாங்கள் பிரியாணி எவ்வளோ பேர் கேட்டாலும் நாங்கள் பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம். ஓகே, இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க? இங்கே எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க? இங்கே வந்ததுலேருந்து மேடம் டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மெனு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டு. அதுக்கு தகுந்த போல் நாங்கள் இன்றைக்கி 600 பேர் சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு திருப்பி 800 பேர் சொல்கிறாங்க. இப்படி எது சொன்னாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க மேடம். மேடம் வணக்கம் மேடம். ஹோட்டலில் வந்து நாங்கள் 99 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துறாங்க பிரியாணி. பிரியாணி எப்படி மேடம் இருக்கு? டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. காரகரெல்லாம் திட்டமாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, குட்டீஸ்க்கும் கொடுக்குறோம். நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. குவான்டிட்டியுமே நல்லா கரெக்டாக இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப க்ரௌட் ஆயிரும். ஸோ அதனால ஏழியராகவே வந்து சாப்பிட்டுட்டு ஸோ இதுக்கப்புறமா நீ உள்ள போகிற மாதிரி இருக்கலாம். உங்கள் ஃபுட்டுக்காகவே நிறைய பேர் மக்கள் தேடி வராங்களா? இந்த அனிமல்ஸை மட்டும் பார்க்க வராமல் உங்கள் ஃபுட்டை தேடி வந்திருக்காங்களா? அந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறீங்களா? டெய்லி 100 பேர் வராங்கன்னா 30 பேர் எங்களுக்காண்டியே வருவாங்க. 30% வந்து எங்களுக்காண்டி திரும்ப வந்தவங்களே மறுபடியும் வருவாங்க. 70% தான் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்க வந்தால் கூட எங்களை பார்த்துட்டு உடனே பிரியாணி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க மேடம். நாங்கள் ஸ்டேபிள் சர்வீஸ் பண்ண உடனே திருப்பி எப்படி இருக்குதுன்னு நாங்கள் கேட்போம். நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க மேடம். ஓகே, இப்போ தான் நீங்கள் பிரியாணி சமைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த வரவேற்பு மக்களிடையே எப்படி இருக்குது? ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 200 பேர் பண்ணோம், அப்புறம் 300 பேர் பண்ணோம். இப்போ டாப்பில் 500 பேர் 800 பேர் பண்ணி நிறைய சொல்கிறது மேனேஜ்மெண்ட் சொல்கிறத வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் மேடம். ஓகே, அவங்களுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா? இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்களா டேஸ்ட் வைஸு? இல்லைனா வந்து ஏதாவது மீல்ஸ் ஏதாவது கேட்குறாங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து? ஒன்லி வெஜிடேரியன் கேட்குறவங்க மட்டும் எல்லாம் சொல்லுவாங்க. மற்றபடி நான்வெஜ் தான் மோஸ்ட்லி எல்லாமே நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சிக்கன் மீல்ஸ்னுவாங்க, ஃப்ரைட் ரைஸ்னுவாங்க. ஆனால் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சாப்பிடுவாங்க மேடம். ஓகே, இத்தனை பேருக்கு சமைக்கும் போது பயம் இல்லையா? இல்லைனா வந்து இல்லை இவ்வளோ பேருக்கு நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபீல் குட்டாக இருக்கா? பயம்லாம் ஒன்றும் கிடையாது. இது நான் 22 வருஷம் அனுபவத்தில் எத்தனையோ சீனியர்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் செஞ்சிடுவேன் மேடம். வந்தவங்க மறுபடியும் பிரியாணி ரொம்ப லைக் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன். நீங்கள் பிரியாணி அடிக்கிற ஸ்டைல் எனக்கே வந்து டெம்ப்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து இதை டெம்ப்ட் ஆகி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதில் என்ன நான் வந்து வச்சு கொடுக்குறீங்க? பிரியாணி சிக்கன் பீஸு 120 கிராம், சிக்கன் பீஸு, ஒரு பாயில்ட் எக்கு, பிரியாணி 120 கிராம் பிளேட் வச்சுக்கோங்க. இந்த ஃபுட் எப்படி இருக்கு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜூ போறேன். ஓகே, நான் டைம் நான் ஃபுட் கொடுத்தேன். உங்களுக்கு ஓகே ஒரு பீஸ் நல்லா டேஸ்டாவே இருக்கு. ஓகே, நல்லா இருந்து சாப்பிடுங்க. ஓகே, குவாண்டிட்டி எப்படி இருக்கு? குவாண்டிட்டி டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. பிரியாணியும் ஃபுல்லா சாப்பிடலாம். ஓகே, இன்னும் இதுல என்ன இன்க்ளூட் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ரைஸ் குவாண்டிட்டி லைட்டா கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா ஓகே, சில்லுன்னு சாப்பிடுற மாதிரி இருக்கா? எல்லா கேட்டகரியும் டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஓகே, ஒரு முட்டை
ரூபாய்க்கு நல்லா இருக்குங்க. ஓகே, சுத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி கலெக்ட் சாப்பிடுறது எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க உண்மையிலுமே. ஓகே, கத்திரிக்காய் டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. ஓகே, இன்னும் என்ன இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்க இதுல? சிக்கன் குழம்பு மட்டும் வைக்கலாங்க. ஓகே, அது வச்சா டேஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த ஃபுட் எப்படி இருக்கு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஓகே, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? குவான்டிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? ஓகே, இதுல என்ன இன்க்ளூட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் ஏதாவது சிக்கன் கிரேவி மாதிரி இல்ல சிக்கன் 65 மாதிரி இன்னும் கொடுத்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? சிக்கன் பீஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிடுற மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. ஏன்னா ஊட்டிட்டு இருக்கீங்க நான் பாக்குறேன். சோ வந்து கொஞ்சம் காரமாவும் கொஞ்சம் காரமா நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஃபுட் எப்படி இருக்கு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, குட்டீஸ்க்கும் கொடுக்குறோம், நல்லா இருக்கு. ஓகே, குவான்டிட்டி வைஸ் எப்படி இருக்கு? இதுல என்ன இன்க்ளூட் பண்ணா நீங்க சொல்லுங்க. ஸ்வீட் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு அடுத்துனா ஸ்வீட்டோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, இது டேஸ்ட் வைஸ்? டேஸ்ட் வைஸ் நல்லா ஓகே ஓகே. நான் ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பிரியாணி வாங்கினேன் எப்படி இருக்குன்னு. சரி கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போன்னு. உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருக்கு. ஓகே, அந்த டெஸ்டிங் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, சில்ட்ரன்ஸ் கூட்ற மாதிரி இருக்கா? ஏன்னா சில்ட்ரன் சாப்பிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் கேக்குறேன். இல்லை நல்லாவே இருக்கு மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இன்க்ளூட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை ஓகே தான் எல்லாமே. எனக்கு குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, இதுல ஏதாவது ஆட் பண்ணனும் அப்படினா சிக்கன் கிரேவி இல்ல 65 என்ன நம்மனா 65 எதிர்பார்ப்போம் பிரியாணியில், அது கொடுத்தா நல்லா இருக்கும். மற்றபடி ஓகே தான். அந்த கியூ லைன் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணணும். நம்ம அது ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம இருக்கு அந்த இடத்துல. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா இருந்துட்டோம்னா ஓகே தான் நினைக்கிறேன். பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கு, குவான்டிட்டியுமே நல்லா கரெக்டா இருக்கு. ஆமா, எல்லாருமே சாப்பிடுற மாதிரி இருக்கு, கரெக்டா இருக்கு. டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஆமா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப க்ரௌட் ஆயிரும். ஸோ அதனால ஏழியராகவே வந்து சாப்பிட்டுட்டு ஸோ இதுக்கப்புறமா நீ உள்ள போற மாதிரி இருக்கலாம். காம்போலாம் எப்படி இருக்கு? நீங்க கொடுக்குற காம்போஸ்? ஸோ இப்போ நாங்கள் பிரியாணி மட்டும் தான் எடுத்துருக்கிறோம். ஸோ காம்போஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நாங்கள். ஸோ மேபி எதிர்பார்க்குறீங்க இன்னும் ஃபுட் வந்து நிறைய கொடுக்கலாம். பிரியாணி தவிர்த்து வேற என்ன நீங்க எதிர்பார்க்கலாம்? சம் சிக்கன்ல சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பிரைஸும் எங்க அஃபோர்டபிள். ஆமாம், ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் தான். 99 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ், நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எப்படி? கமெண்ட்ல ஓகே இது சூப்பரா இருக்கு. டேஸ்ட் வைஸ் ஓகே. பசங்களுக்கும் ரொம்ப காரம்லாம் இல்லை. ஸோ பசங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தான் இருக்கு. மைல்டா இருக்கு, மசாலாலாம் அவ்வளோவா இல்லை, மைல்டா இருக்கு, நல்லா இருக்கு, சாப்பிடலாம். இந்த பிரைஸ்க்கு இந்த குவாண்டிட்டி ஓகேவா உங்களுக்கு? ஷோரா மேம், ஓகே, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, எல்லாமே சாப்பிடுற அளவுக்கு கூட்டிட்டு தான் இருக்கு. அப்படியா? ஓகே, இந்த காம்போ பிரைஸ் ஓகேவா உங்களுக்கு? இன்னும் டேஸ்ட்ல என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல என்ன மாதிரி இன்னும் காம்போ? இல்ல எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் ஊட்டுறோம்ல, மைல்டா இருக்கு, மசாலா ஓவரா இல்லாம கரெக்டா இருக்கு. ஓகே, பிரியாணி தவிர்த்து வேற ஏதாவது ஃபுட் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? மீல்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். மீல்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க, மீல்ஸ் காரகரெல்லாம் திட்டமா நல்லா டேஸ்டா செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சிங்கிள் பர்சனுக்கான குவாண்டிட்டி கரெக்டா இருக்கா இல்ல வந்து சில்ட்ரன்ஸும் சேர்த்து சாப்பிடலாமா? சில்ட்ரனும் சேர்த்து சாப்பிடலாம், அந்த மாதிரி கார திட்டமா நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்கு. ஓகே, நீங்க ஏதாவது ஃபுட் ரெக்கமெண்ட் பண்ணனும்னா என்ன மாதிரி ஃபுட்? பிரியாணி தவிர்த்து ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணுமா? எனக்கு பிரியாணியே நல்லா இருக்குன்னு தோணுது. ஓகே, தேங்க்யூ so much.